வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, அது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ அது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை அத்திப்பழம் கொடுக்குது. இதனால் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணி மீண்டும் வராமல் தடுக்கும். பிரண்டை கீரையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்பு நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலுக்கு ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை தருவதோடு பிரண்டை கீரை நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தை 2 முறை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். மாதுளம் பழத்தை பழங்களில் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை மாதுளம் பழம் சரி பண்ணி உடலை நமக்கு பலப்படுத்துது, நரம்புகளையும் வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். ஏன்னா நெல்லிக்காயை சாப்பிடும்போது அது நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுக்குது. நெல்லிக்காயை சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நெல்லிக்காய் குறைக்கும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். நெல்லிக்காய் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது. வெற்றிலையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை தடுக்குது. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வெற்றிலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நம்மளுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது ஹெல்ப் பண்ணும். உடல் நரம்புகளையும் பலப்படுத்தும். பேரிச்சம்பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம், அந்த ஸ்ட்ரென்த்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். அதனால் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவாக உடல் எடையை நலமாக ஏற்றிக் கொள்வதற்கும் உடல் எடையை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்கும். பழங்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ நான் எந்த விதமான பழங்களாகவும் இருக்கலாம். அது நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் ஒரு பழம் தினமும் அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். கீரைகளை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம்.
விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமன் சத்து வளமான அளவில் இருக்கிறதால இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. பிஸ்தாவுக்கும் குறிப்பாக நீங்கள் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். நரம்புகள் அப்போது உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது பன்றி இறைச்சி உங்களுடைய உணவுகளை நீங்கள் விருப்பப்படும் போது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லயுமே விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்தும் நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். இதனால நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளை புத்துணர்ச்சி பெற வைக்கிறது ஓட்ஸ் தான். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் தான். ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சுழற்சி அடிப்படையில் இறைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய உணவுகளை நீங்கள் ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி இதெல்லாமே எடுத்துக்கொள்ளணும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது அப்படின்றதால வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே விதைகள் மற்றும் நட்ஸோட குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த முழு தானியங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமாக நம்மளுடைய நரம்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது புற நரம்புகள் வீக்காவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நம்மளுடைய நரம்புகள் உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாம் எப்போதுமே நம்மளுடைய உடல் உறுப்புகளில் மற்ற இடங்களில் பிரச்சனை ஏற்படுது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். ஆனால் நரம்பு சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஏற்படுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது கிடையாது. அது வந்தாலும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. அன்றாடம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க. அதனுடன் ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடிய, நரம்புகளுக்கு முக்கியமாக ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.